திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் ஆன்மீக பகிர்வு. இந்த தொகுப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறப்பான பதிவு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலிருந்து தீபம் மை பிரசாதம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபம் திருவிழாவுக்கு ஒரு 15 நாட்கள் 20 நாட்களுக்கு முன்னாடியே இந்து அறநிலையத்துறை சார்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுடைய இணையதளத்தில் தீபம் அந்த குடத்துக்கு அந்த தீபம் கொப்பரை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம நெய் காணிக்கை செலுத்தலாம். அப்படி செலுத்துகிற அடியார்களுக்கு அன்பர்களுக்கு போஸ்டல் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ திருக்கோவிலிருந்தே வீட்டுக்கு பிரசாதம் வரும். இது கடந்த சில வருடங்களாக அடியனுக்கு ஐயனுடைய இந்த அற்புதமான பிரசாதம் வந்துட்டுருக்கு. இந்த வருடமும் அது போலவே எனக்கு ஒரு கடந்த வாரம் எனக்கு வந்தது. பொதுவாக நம்ம கார்த்திகை தீபம் முடிந்த பிற்பாடு அந்த கொப்பரையை கீழே இறக்கிடுவாங்க. அந்த மை பிரசாதத்தை திருவாதிரை, அதாவது ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு அந்த தீபம் மை பிரசாதத்தை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. அன்பர்கள் இப்போ நம்மளை மாதிரி நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் இல்லையா, நமக்கு அஞ்சல் துறை மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ அவங்க போஸ்ட்டில் அனுப்புவாங்க. இந்த தடவை எனக்கு இது கொரியர்லேயே வந்திருக்கு. இந்த தீபம் மை பிரசாதம் ரொம்ப விசேஷமானது. இது அந்த கொப்பரையில் எரிஞ்ச அந்த திரியோடைய மை பிரசாதம் நெய் கலந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை தினம் நம்ம நெத்தியில் எடுத்துக்கிட்டு வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும். அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி. அவருடைய இந்த தீப மை பிரசாதம் நமக்கு ஒரு பெரிய பிரசாதம் தான். இந்த போஸ்ட் அதாவது நம்ம போஸ்டரில் வர்ற இந்த கவரில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் திருக்கோயிலுடைய விபூதி குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்க. அதோட இந்த தீப மையும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் நிரப்பி கொடுக்குறாங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையாருடைய அருள் நம்ம அனைவருக்குமே கிடைக்கட்டும். இதுபோல் உங்களுக்கும் மை பிரசாதம் கிடச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிந்த அளவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சிட்டம்பலம்.